பிரைஸ் தி லார்ட். என்ன ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு வேதனை, ஒரு வருத்தம், ஒரு கலக்கத்தோடு நீங்கள் இருக்கீங்களா? உங்களை பார்த்து தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பைபிளில் எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும்போது என்ன சொல்லியிருக்குன்னா, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த வேதனையில் இருந்தாலும், ஐயோ நான் இதிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையில் இருந்தாலும், இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களை ரட்சிப்புக்கிறதற்காகவும் உங்களை தப்புவிக்கிறதற்காகவும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. எந்த கவலை இருந்தாலும் எல்லாம் மாறி போகுங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. இந்த நேரம் உங்கள் கூட இருக்கிறாரு. இந்த நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. கலக்கத்தை விட்டுச்சு, ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு மனதைரியத்தோடு இருங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, கைவிடவே மாட்டார். யார் உங்களை என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, யார் உங்களை புரிஞ்சுக்கலாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களை ரட்சிக்கவும், உங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை கைப்பிடிச்சி உங்களை தூக்கி அவர் சுமந்து செல்லவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் அவருடைய கையை பிடிக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? அப்படின்னு உங்கள் கையை, ஏசப்பா என் கையை, என் வலது கையை உங்கள் நீதியின் கரத்தால் பிடிச்சிக்குங்கப்பா. என்னால் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து கடந்து செல்ல முடியலப்பா, நீங்கள் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் அவங்க நீதியின் கரத்தினால உங்கள் வலது கையை பிடிச்சி உங்களை தூக்கி சுமந்து உங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து கடந்து செல்ல அவர் கிருபை பாராட்டுவார். விசுவாசத்தோடு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆமீன், ஆமீன்.